ஏமா அவங்க வீட்டில் வளையக்காப்போன்னு சொல்லிட்டு போனாங்களே, கிளம்பல, இங்கே வந்து உட்காந்துருக்க. ஏமா நான் கேட்டுனே இருக்கேன், நீ கம்முனே இருக்க. இல்லத்த, அங்கே போனால் எல்லாரும் உங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை இல்லையான்னு கேட்பாங்க. என்னை கூப்பிட்டு எல்லோரும் நிலங்கெலாம் வச்சு விடுவாங்க. உங்கள் பிள்ளைக்கும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். என்னால் யாருக்கும் எந்த தொல்லையும் வேணான்னு நினைக்கிறேன். இதுலலாம் என்னம்மா இருக்குது? யார் என்ன சொன்னால் என்ன? நாங்கள் ஒன்று எதனா சொல்கிறோமா? எல்லா விஷயமும் யார் என்ன சொன்னாலும் ஓகேன்னு போயிடலாத்த. ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் யார் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கவே முடியல அத்தை. பாரு, நீ கவலையே படாத, உனக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். அப்படி இல்லைன்னா நான் செத்தாச்சும் உனக்கு குழந்தையா வந்து பிறப்பேன், போதுமா? ஒரு பொண்ணு ஒருத்தனை ஆசைப்பட்டு கட்டின்னு போச்சுன்னா அவ ஓடுகாலி, அவனே கையை விட்டுட்டானா அவ வாழா வெட்டி, குழந்தை பிறக்கலனா மலடி, அதுவே அவ செத்து போயிட்டானா அவ விதவை. இங்க பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் படிக்காமலே எல்லா பட்டமும் தருவாங்க. அதனால நீ எதையும் கண்டுக்காத. உனக்கு கண்டிப்பா இன்னைக்கு இல்லைனாலும் எத்தனை வருஷம் கழிச்சாலும் குழந்தை பிறக்கும். எழுந்து ஃபங்க்ஷனுக்கு கிளம்பு.